ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது வீட்டில் ஒரு ஈவினிங் vlog அதான் வந்து பார்க்க போகிறீங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் எனக்கு ரொட்டீனாக ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வீட்டு பக்கத்தில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா பாவம் குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுது. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சாரோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவரை வந்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour 45 minutes பிரேக் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, மோஸ்ட்லி வந்து பால் இல்லை பிஸ்கெட்டு இல்லை பழம் அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் செஞ்ச சப்பாத்தி இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் ரீஹீட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே காலையில் கொஞ்சம் அப்படியே லெத்தாஜிக்காக போயிட்டுருக்கோம். ஈவினிங் பசங்க வந்தோடனே தான் நமக்கு வந்து அந்த டேயோட ரொட்டீனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு இதிலேருந்து வெளியில் வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா சார் எவ்வளோ கிட்ட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு பாருங்கள். அவ்வளோதான், சாப்பிட்டு முடித்த உடனே அவனுக்கு வந்து கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ நான் என்ன கிளாஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு. மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையவே சொல்லியிருப்பேன். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பான்சு அப்படின்ற கிளாஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். பான்சு கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்து மேக்ஸுக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு கிளாஸு. அதாவது ஸ்பீட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் 1-to-1 சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மட்டும்தான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் கொடுத்துருவாங்க, ரெக்கார்டட் செஷன் இருக்கும், பார்த்துட்டு டவுட் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரதே பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வச்சு சொல்லித்தராங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நீலகண்ட பானு அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு டைட்டில் இருக்குது. அவர் வந்து சகுந்தலா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, மேத்தமேட்டிஷியன், அவங்களுடைய ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்லலாம் நம்ம வந்து சைடில் ரஃப் காலம் போட்டு நமக்கு வந்து கால்குலேஷன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு என்டையர் ப்ராப்ளமே தப்பாயிடும். ஸோ அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் டைமில் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு நோட் புக் பெண்ணே இல்லாமல் எப்படி இங்கே கால்குலேஷன் போடலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பசங்க வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயான டெமோ கிளாஸும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் 250 பேருக்கு அவங்களுடைய ஃபீஸில் 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸுக்கு மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்திக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்து விட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவன் வந்து படிச்சுட்டு இருந்தான் ஹிந்தி கிளாஸு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேயே இப்போ வந்து அவங்களும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு படிப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அவனை வந்து கிளாஸில் உட்கார வச்சுட்டு நான் போய் வந்து காலையில் குளித்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இந்த ஈவினிங் தான். அதுக்கப்புறம் தலை வாடுறது காலையில் குளிக்கும்போது போட்ட கொண்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து தலையே வார ஆரம்பிப்பேன். ஸோ அது வரைக்கும் அதோடையே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா யாரும் இருக்கா, நான் பூட்டின கதவை நம்ம திறக்க போகிறதில்ல, எங்கேயும் வெளியவும் போக போகிறதில்ல, நான் உண்டு, என் ஃபோன் உண்டு, டிவி உண்டு, கம்ப்யூட்டர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது தலை வாடுறதுக்கான என்னுடைய கூந்தலை வந்து சிக்கெடுக்கிறதுக்கான டைம் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் விலாக்ஸ்லாம் இப்போ நான் பண்ணுறேன். டெய்லி விலாக் வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஹோம் டூர் வீடியோ இப்போ உடனே ஏன் போட முடியாது அப்படின்னா வீட்டில் வந்து மேஜராக சொல்லிக்கிற மாதிரி பொருட்கள்லாம் எதுவும் இல்லை காட்டுற அளவுக்கு. ஒரு ஹோம் டூர்னால் ஒரு 4 பொருள் இருந்தால் தானே நம்ம காட்ட முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹோம் டூர் வீடியோ போடுறேன். அதுக்கு இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்ட் ஹவுஸில் வந்து அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. நான் அதுவே பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டேன் தெரியாமல். அதுக்கு வேறு கடைசியில் எங்கள் ஓனர் வந்து என்ன செவத்தில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னாரு. எனவே அது ஒன்றும் டேமேஜ் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு டேமேஜ் இல்லைன்னாலும் அது வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சு. பையனோட கிளாஸ் வந்து என்ன பண்ணுறான்னு அப்பப்போ நான் கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிறது, படிக்க தான் செய்கிறானா இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் டைமில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கின் கேர்லாம் ஓரளவுக்கு பண்ணுறது.
காலையில் பண்ணுவேன். ஒரு ரிலீஜியஸாக பண்ணணுன்னா காலையில், ஈவினிங்கு, நைட்டு கரெக்டாக பண்ணணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாலே அது பெரிய விஷயம். ஸோ நான் எதுவும் பெருசாக பண்ணல. ஃபேஸ் வாஷ் பண்ணேன், மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ஸ்கின் கேர் கிடையாது. மாய்ஸ்சரைசர் போட்டிங்கனாவே உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடுங்க. லைக் ஆஸ் யூ ஏஜ், சின்ன வயசில் இருக்கிற ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயசாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்மளுடைய உடம்புலேருந்து அந்த மாய்ஸ்சர் கம்மியாகிறது, நம்ம ஏஜ் ஆகுறது, நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காரணங்களால் ஸ்கின்னு ட்ரை ஆகிறதுனால தான் ஸ்கின்னில் கருப்பு டாட்ஸு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய மாய்ஸ்சரைசர் போடுறதே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுற ஸ்கின் கேர். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணியிருக்கிற டெக்கரேஷனில் ஒன்று பாருங்கள். அங்கே பானையாக தஞ்சாவூர் பொம்மைலாம் வச்சுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு இருக்கிற அவைலபிள் இருக்கிற விஷயங்களை அங்கங்கே வச்சுருக்கேன். இன்னும் ப்ராப்பராக டெக்கரேட் பண்ணணும். ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்றது இனிமேல் தான் பண்ணணும் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு ஹாலில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன். அட் அ டைம் எல்லாத்தையும் போட முடியாது, அதனால் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங்கு பார்த்திங்கன்னா சாமி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னோடய சாமி ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாமி ஷெல்ஃபு தான். பெருமாள் வச்சுருக்கேன், சாய்பாபா வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 சாமி, விநாயகர் இதெல்லாம் இருக்கும்ல, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் என்னோடய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பல்பு வச்சு எரியக்கூடிய சீலிங்கில் போடுற லைட்டு, பானையில் மண்ணில் செஞ்ச லைட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு சீலிங்கில் மாட்டுறதுக்கு எனக்கு வந்து இது உபகரணங்கள்லாம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், உள்ளே கேண்டில் வச்சுட்டேன். ஸோ இது நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக. ஸோ அந்த இடத்த வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு அந்த மேக்கப் போடுறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள்லாம் இப்போதைக்கு செடி, நான் வச்சுருந்த அந்த குட்டி மணி பிளான்ட்டு எல்லாமே அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ சாம்பிராணி புகைலாம் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொல்கிற விஷயம், இந்த துணியை பார்த்துட்டாருன்னா, துணி மடிக்கலையா, காலைலேருந்து நீ என்ன தான் பண்ணுற, அவருக்கு அந்த மாதிரி துணி இருக்கிறது பிடிக்காது. என்ன சொல்கிறது, அது மாதிரி இந்த முக்கியமாக இந்த துணி இருந்தால் பிடிக்காது. அவர் பார்த்தா அவரே கூட மடித்து வச்சுருவார். அதுவும் துணியை காய போட்ட இடத்துலையே அதை மடிச்சிடுவார். அதை எடுத்துகிட்டு வந்து போட்டாலே அவருக்கு பிடிக்காது. எனக்குமே அது பெருசாக நான் ரொம்ப நாளெலாம் வச்சுக்க மாட்டேன், மடிச்சிடுவேன். பட் ஸ்டில் அது வந்து ஐயோ அவர் வந்து சொல்லிடுவாரே அப்படின்றதுக்காக தான் நமக்கு மடிக்கணும் அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். காலையிலேருந்து மடிக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஈவினிங்கு அவர் வர டைம் ஆனதும் கடன்னு நம்ம பால் வைக்கிறது என்ன, டீ வைக்கிறது என்ன, பசங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றது என்ன, அதெல்லாம் வந்து சாமி கும்பிட்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நம்ம வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்னிச்சர் டூரும் நான் வந்து போடுறேன். இந்த வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், சோஃபா, பெட்டு, அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். வாங்கினதப்போ நான் கொஞ்சம் இது vlog எடுத்தேன். பட் ஸ்டில் நம்ம வந்து வீட்டுக்கு டெலிவர் ஆனோடனே நம்ம செப்ரேட்டாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் கேட்டால் நாங்கள் வாங்கின முதல் லைக் புது சோஃபா, புது கட்டில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் லைக் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம். பட் ஆனால் நம்ம இருந்தது எல்லாமே குவைத்துன்றதுனால எல்லாமே அங்கே யூஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ இங்கே வந்து சென்னையில் நம்ம வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோதான். இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பசங்க படிப்பில் உட்காந்தாச்சு. என் பொண்ணோட மல்லு கட்டுறது இருக்குது பாருங்களேன். என் பையனாவது பரவாயில்ல, என் பையனுக்கு வந்து நான் அவ்வளோவா கஷ்டப்படல படிப்பில் சின்ன வயசுலேருந்தே. என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவளை உட்கார வச்சு அவளை படிக்க சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். அவளுமே படிப்பா. பட் வந்து பையன் அளவுக்கு இல்லை. பையன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, பொண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பொண்ணு வந்து பாட்டு பாடுவா, அந்த மாதிரி அதிலலாம் அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சைட்லலாம் மோஸ்ட்லி போக மாட்டான். வெறும் அந்த ரொம்ப புக்கிஷான டைப்பு. ஸோ இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கும்போது டிவி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் புதுசாக யாராவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறீங்க, இல்லை குழந்தை இருக்குது ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் அப்படின்னா வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான அட்வைஸ் நான் சொல்கிறேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுப்போம். 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கீங்கன்னா
வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தைங்களோட படிப்பு எப்படின்னு நம்ம 3ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வெளி வேலை 4ஆ பிரிக்கிறோம், கடைக்கு போகிறது அந்த மாதிரினா. குழந்தைங்களோட படிப்பு யார்கிட்ட நீங்கள் வருதோ அவங்களுக்கு மற்ற எந்த வேலையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலை. இட் மே சவுண்ட் சிம்பிள் அந்த படிப்பு சொல்லி தரதுன்னு, பட் ஸ்டில் இந்த பிபி, சுகர், என்னென்னலாம் வியாதி இருக்கோ இது எல்லாமே டென்ஷன், பிபி ரைஸ் ஆகிறது எல்லாமே வந்து படிப்பு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா படிக்கும் ஒரு ஏபிசிடியே சொல்லித்தரோன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி நமக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பசங்க வந்து சின்ன பசங்க அப்படின்றது அவங்களுக்கு இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு அந்த டைமில் தெரியாது. நம்ம உட்காந்து இதை எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது, தெரியாதா அப்படின்னு, இவ்வளோ சிம்பிளாக இருக்கே தெரியாதா? நமக்கு அது சிம்பிள், ஆனால் அது அவங்களுக்கு அது டஃப்பு. அது அந்த டைமில் நம்மளால் சுத்தமாக நம்ம மைண்டுக்கு வந்து இதுவே ஆகாது, திட்டிடுவோம். நான் பசங்களை அடிக்க மாட்டேன், அடித்ததே கிடையாது. என் பையன் சின்ன வயசில் இருக்கும்போது அடித்ததோடு சரி. அதுக்கப்புறம் நான் வந்து பசங்களை அடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நான் அடிக்கிறதே கிடையாது. மிரட்டுறதோடு எதை சொல்கிறது, அந்த இப்படி பார்க்குறதோடு சரி, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் படிக்கிற டைமில் மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு கோவம் வருமோ தெரியாது, அவ்வளோ டென்ஷன் ஆகும், அவ்வளோ கோவம் வரும். அதனால் இந்த படிப்பு சொல்லித்தர்ற விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு பார்ட்னர் யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி, ஆனால் எல்லார் வீட்லேயும் இது லேடிஸ் தான் பண்ணுவாங்க. ஏன் சொல்லுங்களேன்? ஜென்ஸாக இருந்தால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எங்கள் வீட்டுக்காரே பார்த்திங்கன்னா படிக்க உட்காந்தாருன்னா பசங்களை அடிச்சிடுவார். அவரால் இந்த கோவத்தை பொறுத்துக்கவே முடியாது. அதனாலே நான் அவர்கிட்ட அதை கொடுக்கறதே கிடையாது. ஸோ ஒரு சின்ன இதுனா கூட வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் படிப்பு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஐ திங்க் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் வீட்டில் லேடிஸ் வந்து நீங்கள் வந்து படிப்பு சொல்லி தரீங்க, எத்தனை பேர் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து படிப்பு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் தான் இந்த படிப்பு ட்ராமாலாம். அவர் வந்துட்டோடனே எல்லா புக்கையும் மூடி வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லை எல்லோரும் சேர்ந்து டிவி பார்ப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என் பொண்ணு வந்து இந்த ரோமா டயானா அப்படின்ற ஒரு இது பாப்பா, அது பாட்டுன்னு அந்த பக்கம் ஓடிட்டுருப்போம், நாங்கள் பாட்டுன்னு இந்த பக்கம் படிச்சுட்ருப்போம். அவங்க படிப்பாங்க, நான் உட்காந்து ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஃபோன் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைஃப் வந்து இந்த யூடியூபுக்கு அப்புறம், யூடியூப் முன்னாடியுமே தான் இந்த யூடியூப் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, இது 3ம் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம். இன்னையோட டின்னர் மெனு வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் பண்ணியிருந்தேன்னா, இட்லி வேர்க்கடலை சட்னி. பட் அதை நான் வந்து செப்பரேட் வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மார்னிங்லேருந்து நைட் ஃபுல்லாக நைட் வரைக்கும் விலாக் எடுத்தேன். பட் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால என் பொண்ணு ஏதோ டென்ஷன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐயோ, அது ஆக்சுவலி என்னென்னா 51லேருந்து 60 வரைக்கும் நம்பர் நேம்ஸ் எழுதணும். இப்போ நான் தப்பிச்சிட்டேன். இப்போ பரவாயில்ல, அந்த கர்சிவ்னு ஒன்று வரும் பாருங்களேன், ஐயோ உசுறு வரும். அதை எழுதி நமக்கே தெரியாது, ஜிலாம் எப்படி எழுதணுன்னே தெரியாது இந்த கர்சிவில். வளைவாக இருக்கும். அதுவும் அந்த 4 கோட்டுக்குள்ளே தான் எழுதணும். அந்த ப்ளூ லைனில் தான் படணும், ரெட் லைனில் படக்கூடாது. நானே எழுதி கொடுத்துருவேன். என் பையனுக்கெல்லாம் மிஸ்ஸு கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் தானே எழுதுனீங்க அப்படின்னு. ஆனால் அந்த கர்சிவ் வாழ்க்கையில் எப்போ தான் உபயோகப்படுத்துகிறோம்? இந்த இன்டெக்ரல் கேல்குலஸ் மாதிரி இந்த கர்சிவ் ரைட்டிங் நம்ம வாழ்க்கையில் எப்போ பயன்படுத்துவோம்? இந்த மாதிரி பள்ளி பருவத்தில் வந்து நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ தான் பயன்பெறும் அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போவோம் என்னோடய ஈவினிங் ரொட்டீனு. ரொம்ப பிளேடு போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டூராக பார்ப்போம். நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நம்மளோட ஹவுஸ் வார்மிங் வீடியோலேயே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நான் ஒரு Q&A வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, நிறைய ரிப்பீட்டடாக இருந்தது. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போட்டுடுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.